இன்னைக்கு ஒரு மினி டூர் போலாமா? இன்னைக்கு எங்க மாமா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ எங்க ரிஷிவந்த் எங்க மாமாட்ட ஒரே அடம். அப்பா கார்ல கூட்டு போ, கார்ல கூட்டு போன்ட்டு. சரி எங்க மாமா வாங்க அப்படியே எங்கேயாச்சும் போவோமே சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அப்படியே போற போக்குல போன இடம் தான் இந்த இடம். இது வேற எங்கேயும் கிடையாது. குரும்பூர் தான். நாங்க லோக்கல்ல இந்த மாதிரி போற எல்லா பிளேஸையும் மினி டூர் தான் சொல்லுவோம். அப்படி சொல்லியே பழகிடுச்சு. ஏரலுக்கு போனா கூட அதே மினி டூர் அப்படிதான் சொல்லுவோம். எங்க மாமா கூட போனாலே அப்படிதான். எங்க மாமா கூட போனா செம்ம ஃபன்னா இருக்கும். ஜாலியா இருக்கும். எங்க மாமான்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் சீட் பெல்ட் தான். அதோட முக்கியத்துவம் என்ன? அது போடுறனால என்ன யூஸ்? அது எவ்வளோ கண்டிப்பா போடணும் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே அதுல ஒரு லெசன் எடுப்பாங்க. ஸோ கார் அப்படின்னாலே சீட் பெல்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எங்க மாமா தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்புறம் அப்படியே பேக்கரிக்குள்ள போயாச்சு. என்னலாம் வாங்கலாம் பார்த்துட்டு நேரா உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. எங்க ரிஷித் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அவர் ஐஸ் வாங்கலாம்னு பெரிய பிளான் வச்சிருந்தான். ஆனா அந்த கடைக்காரன் ஐஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூஞ்ச பாருங்க எப்படி மாறிட்டு அப்படி சொல்லிட்டு அழுதுட்டான். அப்புறம் சமாதானம்லாம் பண்ணிட்டோம். அவனுக்கு உடம்பு சரியில்ல. அதனால தான் ஐஸ் வாங்க குடுக்க கூடாதுன்னு சொன்னோம். ஸோ அந்த அண்ணாவும் அப்படி சொன்னாங்க. சாருக்கு கோவம் வந்துட்டு, அப்புறம் என்னலாம் வேணுமோ எல்லாமே ஆர்டர் போட்டுட்டு இருந்தோம். இந்த சாண்ட்விச், ஜூஸ், அல்வா அந்த மாதிரி என்னலாம் வேணுமோ வாங்கிட்டு இருந்தோம். ஃபைனலா ஒண்ணு வாங்குனோம். பிட்ஸா அதுதான் ஹைலைட். நல்லா இருந்துச்சு. நல்லா வெளு வெளுன்னு வெளுத்தாச்சு. வயிறு ஃபுல்லா. அடுத்து வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்ல யாரும். இதுவே வயிறு ஃபுல் ஆயிட்டு இனிமே எங்க சாப்பிட அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டைம் ஆயிட்டு சரி வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. விண்டோ சீட் பிளஸ் சாங் அது செம்ம காம்போல. பஸ்ல போகும்போது அப்படிதான், கார்ல போகும்போது அப்படிதான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க.